ball. 3 balls remaining. Yo, over के 6 ball தான் யா. இதே படம் மாத்துனாங்க. கருமண்டா. என்னங்க கிரிக்கெட் ஆட தெரியாதவங்க அம்பையரிங் பண்றான்னு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லங்க. முந்தா நேத்து சச்சின் தி வில்லன் அம்மாள்னு ஒரு படம் வந்துச்சு. யோ அது வில்லியன் ட்ரீம்ஸ் யா. அதாங்க. அது வந்தாலும் வந்துச்சு. தியேட்டர் மட்டும் இல்லங்க, எல்லா கிரவுண்டுமே ஹவுஸ்ஃபுல். மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண எவன் படம் வந்தா எனக்கு என்னன்னு சொல்றவங்க மத்தியில சச்சின்ன்ற பேருக்காகவே வரிசையில அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை ஆரம்பிச்ச உடனே சச்சினை ஸ்கிரீன்ல காட்டின உடனே எல்லாரும் தியேட்டரே எந்திரிச்சு அதிர்ச்சுங்க. We want sixer, we want sixer. இப்படிதாங்க எதுக்கு வந்திருக்கோம்னே தெரியாம கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுங்க படம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் அப்பப்ப தலை தோனியும் கோலியும் பக்கம் கேமராவை திருப்பி ரசிகர்களை சீட்டை விட்டு எந்திரிக்க வச்சிடறாங்க. கிழக்கே போகுது ரயில், சச்சின் 10th ஃபெயிலுங்கிற மாதிரி கதை முழுக்க விளையாண்டுக்கிட்டே தான் இருக்காப்புல. இந்த எக்ஸாமு மார்க்கு ரிசல்ட்டு இதை பற்றிலாம் தெரியுங்கிற விஷயத்தை அவங்க ஸ்க்ரீனில் காட்டவே இல்லை. இந்தியன் கிரிக்கெட்டோட 3 விதமான ஃபேஸ் சேஞ்சையும் ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. அதில் சச்சினோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறதையும் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடிக்கிறதுக்கு புது செருப்பாடி இந்தியன் பிளேயர்ஸ் மேலே உனக்கு அவ்வளோ வெறுப்பாடின்னு கேட்குற அளவுக்கு 2007 பங்களாதேஷோட தோற்று வெளியே வந்த மேட்ச் அப்போ அந்த சீன்லாம் காட்டும்போது ரசிகர்கள் மூஞ்சில் அவ்வளோ ஆக்ரோஷம் இன்னும் தெரியுதுங்க. கேப்டனாக தூக்கி அடித்தா மட்டும் பத்தாதுங்க, டீமை தாங்கி பிடிக்கவும் செய்யணும்ட்டு ரொம்ப அழகாக படத்தில் காமிச்சிருக்காங்க. அவர் யங்ஸ்டர்ஸுக்கு வழிவிட்டது ரொம்பவே முக்கியமான கருத்து இந்த படத்தில். படத்தோட கூஸ்பம் மொமெண்ட்னு சொல்லணும்னா 2011 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் தாங்க இருக்கிறதுலே டச்சிங்கான சீன் படத்திலேயே. அடிச்சாம்பாரு வேர்ல்டு கப்பு ஸ்ரீலங்கா கொடுத்து கிவ் அப்ன்ற மாதிரி இந்தியா டிராஃபியை தூக்குன சீன் தாங்க படத்திலே டச்சிங்கான. சச்சினோட ரிட்டைர்மெண்ட் சீன் தாங்க படத்தோட இமோஷனல் சீனுன்னே சொல்லலாம். சச்சின் என்ற பேர் அதுக்கு கூட்டத்தை பாருங்கிற மாதிரி தியேட்டரில் இருக்கிற எல்லாரோட கண்ணும் வேர்த்திருச்சுங்க அந்த சீன். படத்தோட டேரக்டர் ஜேம்ஸ் எர்ஸ்கின் படத்தை ரொம்ப அழகாக மூவ் பண்ணியிருக்காருங்க. இந்தாப்பா ஜேம்ஸ் உனக்கு பொண்ணுங்க போட்டுருவாங்க ஃப்ளேம்ஸுங்கிற மாதிரி ஒரே படத்தில் டாப்பில் ரீச் ஆகிட்டாரு. சச்சினுக்கு பிறந்தது பொம்பளை பிள்ளை, படம் தோனி அளவுக்கு இல்லைங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் 3.5ங்க. சப்ஸ்கிரைப் முக்கியமாக லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. மட்டும் பத்தாதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேப்டனாக தூக்கி அடித்தா மட்டும் பத்தாதுங்க. படத்தோட கூஸ்பம் மொமெண்ட்ஸ்னு சொல்லணும்னா அந்த இல்லடா இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கம்பெனி இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் 3.5ங்க. சேனல் பேருங்க தமிழ்நாட்ஸ்.